என்னாச்சு? அந்த பொண்ணு தேவி இன்னும் காணோம். என்னாச்சுன்னு தெரியல செல்வா. இன்னைக்கு ரொம்ப கை காலெல்லாம் வலியா இருக்கு. அப்படியாம்மா? அந்த பொண்ணு வந்தாதான் இன்ஜெக்ஷன் போடணும். நான் அந்த தேவிக்கு ஃபோன் பண்ணட்டுமாமா? வேண்டாம் செல்வா, இப்படி கூட. ஹலோ. ஆ தேவி, நான் அம்மா பேசுறேன். எங்க இருக்கடி? எத்தனை ஹாஃப் அன் ஹவர் உனக்கு? ஓ அப்படியா, சரி. நான் செல்வாவை அனுப்புறேன், நீ அங்கேயே இரு, வந்து கூப்பிட்டுக்கு வர. ஓகே செல்வா. என்னம்மா? அவ வண்டி ரிப்பேரா, நீ ஹாஸ்பிட்டல் போய் கூட்டிட்டு வா. சரிம்மா. ஓகே, போயிட்டு வரேன். நான் மேல வெயிட் பண்றேன். நேரம் பார்த்து சதி பண்ணுது. ஏற்கனவே லேட்டுன்னு மேல திட்டிட்டு இருக்காங்க, இதுல இது வேற கழுத்து இருக்குது. ஹலோ, என்னாச்சு? ஹாய் செல்வா, நல்ல வேளையா நீங்க வந்தீங்க. வண்டியில என்ன பிரச்சனை? என்னன்னு தெரியல, திடீர்னு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏன் பைக் இவ்வளவு வேகமா ஓட்டுறீங்க? வேகமா ஓட்டுறேனா? தேவையில்லாம எதுக்கு வண்டி இவ்வளவு ஸ்பீடா ஓட்டுறீங்க? இங்க பாருங்க, நான் ஒண்ணும் வேணும்னே வேகமா ஓட்டல. அங்கங்க ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்குல்ல. ஒருவேளை நான் கீழே விழுந்து எனக்கு அடிக்கடி பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதான் முழுசா கொண்டு வந்து சேர்த்துட்டேன்ல, அப்புறம் ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? இனிமே மெதுவா ஓட்டுறேன், ஓகேவா? சும்மா சமாளிக்காதீங்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணும் சமாளிக்கல, உண்மையை தான் சொல்றேன். அதான் இல்ல, அப்பப்போ பிரேக் போட்டு நான் உங்க மேல இடிக்கணும்ங்கறதுக்காக நீங்க வண்டி ஸ்பீடா ஓட்டுனீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஏதாவது ஆயிருந்தா யார் பொறுப்பு? தொலையா போச்சே. நீங்களே ஒரு நர்ஸ் தானே, அப்படி ஏதாவது ஆயிருந்தா நீங்களே உங்களுக்கு மருந்து போட்டுக்கிட்டு படுத்துக்கங்க, அவ்வளவுதான். கோவத்தை பாரு. அப்பா சரியான லூசா இருக்கும் போல இருக்கு. என்ன சொன்னே? ஆமா தாயே, தெரியாம சொல்லிட்டேன், நீ தயவு செஞ்சு உள்ள போ. போ. என்ன விஷயமா? சொல்லுங்கம்மா. ஒரு விஷயம் பேசணும்ப்பா. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா. வந்து ஒரு அம்மா தன் மகனுக்கு என்ன செய்யணும்? நல்ல வயிறார சாப்பாடு, போட்டுக்க நல்ல துணிமணி, அது எல்லாமே எனக்கு கரெக்டா நடக்குது, ஒரு குறையும் இல்லையே. அது சரி, ஒன்றும் இல்லை. வந்து நீ தேவியை பத்தி என்ன நினைக்கிற? நல்ல நர்ஸ், கொஞ்சம் லூசு. போப்பா, பாவம் அந்த பொண்ணு உன்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நாளா எதுக்கோ எதையோ பேசிட்டு இருக்கா. அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அவளை கூப்பிட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத, என் புள்ள செல்வா கிட்ட பேசி உங்க 2 பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். உனக்கு சம்மதம் தானேப்பா? என்னம்மா நீங்க என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு உங்க வார்த்தையை நான் மீறுவேனாம்மா? நீங்க எது சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். ரொம்ப சந்தோஷம் செல்வா, ரொம்ப சந்தோஷம். வா செல்வா, 100 ஆயுசு. ரோசி, நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தேனே, அந்த செல்வா இவர்தான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை பாக்குறேமா. என்ன ரோசி, என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். இது யார் தெரியுமா? என் தம்பி பொண்ணு ரோசி. அவளை மேல செல்வா தங்கி இருக்கானே, அவன் ரூமுக்கு பக்கத்து ரூம்ல தங்கவே. ஓகே மேம். கொண்டு போ. ரோசி, குளிச்சிட்டு வாமா. சரிங்க அத்தை. மேடம், மாத்திரை சாப்பிடுறீங்களா? மருந்து மாத்திரை அதெல்லாம் ஒண்ணும் இப்ப வேண்டாம், போ. ஹலோ, போர் அடிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, பெர்மனன்ட்டா ஒரு நர்ஸ் வேலைக்கு வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமா ரோசி, என்ன பண்றது, தினமும் இன்ஜெக்ஷன் மருந்து மாத்திரை. அதனால தான் தேவிய நர்ஸா வச்சிருக்கேன். காலையில வருவா, சாயந்தரம் போயிடுவா. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க பெறாத புள்ளையே எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சீங்க, ஆனா அவர் கட்டிக்க போற பொண்ணு காட்டலையே. உனக்கு தெரியணுமா? சாக்ஷாத் தேவி தான். ஹாய். என்ன என்னமோ பேசணும்னு சொன்ன, வந்த அப்புறமும் மௌனமா இருக்க? சொல்லு ரோசி. அலைகள் ஓய்வதில்லை படம் பார்த்தேன், உங்க ஞாபகம் வந்துருச்சு. அந்த படத்துல விச்சுவும் மேரியும் எப்படியோ அதே மாதிரி செல்வாவும் ரோசியும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ ஆசைப்படுற, என் எண்ணமும் அதான். என்ன பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம்னு எதுவுமே கிடையாது. ஏன்